சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு கசப்பான விஷயங்களையும் எடுப்பதற்கு மட்டுமே இந்த சாய் உன்னை தேடி வந்துள்ளேன். எனக்கு யாரையும் அலட்சியப்படுத்துவதோ இல்லை யாரையும் கஷ்டப்படுத்துவதோ பிடிக்காது. எனக்கு மற்றவர்கள் யாராவது ஒருவர் என்னுடைய பிள்ளைகளை அலட்சியப்படுத்துவது போல பேசினாலும் சரி, அலட்சியப்படுத்துவது போல நடத்தினாலும் சரி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை அலட்சியம்தான் படுத்துகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். நீ நினைக்கிறாய் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக சாயிடம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று. அதான் உண்மை. என்னிடம் யாரெல்லாம், அது என்னை வணங்கும் பக்தர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தெய்வத்தையே வணங்காதவர்களாக இருந்தாலும் சரிதான், எனக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அடுத்தவரை அலட்சியப்படுத்துவதற்கு இங்கு யாருக்கும் உரிமை அல்ல. இங்கு நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் உங்களை பெற்றது தாய் தந்தைகள் மட்டுமே என்று. ஆனால் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நான். தெய்வங்களாகிய நாங்கள் தான் உனக்கு முதல் தாய் தந்தை அனைத்து. உன்னுடைய உடனுக்குடனே பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும் என்றுதான் இப்பொழுது தாய் தந்தை என்று ஒவ்வொருவரையும் உங்களுக்கு கொடுத்தோம். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னை மீறி எதுவுமே நடக்காது. எல்லாமே எனக்கு தெரிந்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நான் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் செய் என்று சொல்கிறேனோ அது மட்டும்தான் நீ செய்கிறாய். ஆனால் மற்றவர்கள் பார்வையின்படி நீ ஏதோ செய்கிறாய் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையின்படி நான் என்ன உன்னை செய்ய சொல்கிறேனோ அதை தான் நீ செய்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய ஜாதகத்தில் இருப்பது படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது. ஆனால் அதே ஒன்று மட்டும் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இப்பொழுது உன்னை வாட்டி வதைக்கிறது தானே. அந்த கஷ்டங்கள் ஆனது, அந்த கசப்பான விஷயங்கள் ஆனது கூடிய விரைவில் உன்னை விட்டு போகும். எதிர்காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். எதிர்காலங்கள் நிச்சயமாக சிறப்பானதாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும். காலம் உனக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து பதிலை கொடுத்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கேலி கிண்டல்கள் செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று சொல்லி உன்னை மன வருத்தத்திற்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் அனைவருமே விற்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உனக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்தை கொடுக்க போகிறேன். அதை பார்த்து அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனியத்தான் போகிறார்கள். உன்னுடைய வாழ்வில் நீ யோசித்துப்பார், எத்தனை விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்று சுப விஷயங்களாக மட்டுமே நடக்கும். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் கூத்துகள் கேலிகள் என்று மற்றவர்கள் சிரிக்கும்படி ஒவ்வொரு விஷயமும் நடந்தது. ஆனால் இதற்கு பிறகு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்வில் நடக்காது என்பதை நான் தீர்மானமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் உன்னுடைய ஆயுள் முழுவதும் உனக்கு துணையாக இங்கு சாய் இருப்பேன். கசப்பான விஷயங்கள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது சாயி. இந்த கசப்பான விஷயங்கள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போக வேண்டும். நான் நினைத்தது போல அல்ல என்னுடைய வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடப்பது இல்லை. எல்லாமே எனக்கு கடினமாகவே தான் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அது எதுவுமே நடப்பது இல்லை. அதாவது இஷ்டத்திற்கு நடக்கிறது. எனக்கு யாரும் பேசுவதற்கு இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று தேவை, ஒரு இடத்தில் போய் நின்று ஒருவரிடம் பேச வேண்டும் என்றால் எனக்கென்று பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் விந்தன் உன்னுடைய பிள்ளையாகிய நான் எனக்கு ஒரு அவசரத்திற்கு ஒரு ஆதரவாக பேசுவதற்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையோடு
வாழ்கிறேன் என்று நீ கண் கலங்குகிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். உனக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்று உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக் கொடுக்கிறேன். மற்றவர்களுக்காக பேசுகிறாய், உனக்காக பேச யாரும் இல்லை என்பதை உனக்கு புரிய வைக்கிறேன். இத்தனை நாள் எப்பொழுதும் என்ன செய்தாய்? உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தாய். ஆனால் உனக்காக உழைக்க ஒரு ஆள் கூட இல்லை என்பதை இப்பொழுது தானே புரிந்து கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் இது மற்றவரை புரிந்து கொள்ளும் காலம். இந்த காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். யார் உனக்கு உதவி செய்கிறார்கள், யார் உனக்கு உதவி செய்யவில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது உனக்கு உன்னுடைய மனதுக்கு புரிய வைக்கும் காலம். எல்லோரையும் நம்பி 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 ஏமாந்து இப்பொழுது நிற்கிறது இந்த உன்னுடைய மனது. உன்னுடைய மனதை யாராவது உற்று பார்த்தார்கள் ஆனால் கண்டிப்பாக புரியும் இது குழந்தை மனம் என்று. ஒரு முறை கோபப்பட்டால் எல்லோருக்கும் என்ன செய்வார்கள்? சிலர் ஒரு முறை கோபப்பட்டார்கள் என்றால் அந்த கோபத்தை கடைசி வரைக்கும் அப்படியே தான் வைத்திருப்பார்கள். ஆனால் நீயோ ஒரு நிமிஷம் கோபப்பட்டால் அடுத்த நொடி வந்து பேசிவிட்டார்கள் என்றால் மறந்து விடுவார். அப்பேற்பட்ட பிள்ளைதான் நீ. உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ என்னென்ன விஷயமெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் கூடிய விரைவாகவே நடக்கும். நீ தேடும் ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாகவே அமையும். எந்த ஒரு நிமிஷத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரமோ உனக்கு கிடைக்கலாம். ஆனால் மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் என்று தேவையே இல்லாமல் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது குறையும். நீ என்ன தேடுகிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவே உனக்கு கிடைத்திடும் என்று நான் சொல்கிறேன். என்னதான் உன்னுடைய பிரச்சனை என்பது நீ எனக்கு சொல்லிதான் புரிய வைக்க வேண்டும் என்பது அல்ல. நீ சொல்லாமலேயே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். புரிந்ததா? இப்பொழுது உன்னுடைய மனதில் இருப்பது கசப்பான வாழ்க்கை ஏன் எனக்கு கொடுத்தீர்கள் என்பது. இந்த கசப்பான வாழ்க்கை உனக்கு ஏன் கொடுத்தேன் என்பது ஏற்கனவே சொல்லிவிட்டேன். மற்றவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான். புரிந்து கொண்டாய், தெரிந்து கொண்டாய், யார் யார் என்னென்ன மாதிரி உன்னை பேசுகிறார்கள், உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதை நன்றாகவே தெரிந்து கொண்டாய். சரியா? உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளுக்கும் நானே உனக்கு ஒரு பலமாக நிற்பேன். நானே உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நானே உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் முதலில் புரிந்து கொள். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான இனிப்பான விஷயங்களும் அற்புதத்திலேயே நடக்கும் என்பதையே புரிந்து கொள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில கசப்பான விஷயங்கள் நடந்தால் கூடிய விரைவில் இனிப்பான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதை நீ தெரிந்து கொள். இனிமேலாவது மற்றவர்களை நம்பாமல் சாய் நமக்காக இருக்கிறார் என்று நம்பு. நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் தானே தவிர நீ தெய்வத்தை நம்ப நம்ப உனக்கு கஷ்டம் கிடையாது. தெய்வத்தை நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே. ஒரு நாளும் ஒரு பொழுதும் தெய்வமோ கைவிடாது. எதிர்பார்த்த விஷயத்தில் நான் எப்பொழுதும் உனக்கு உதவியாக இருப்பேன். இன்பமும் துன்பமும் அனைத்து விஷயமும் எனக்கு எல்லாம் ஒன்றே.
நான் எப்படியெல்லாம் உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தெரியும். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவும் தெரியும். சிரித்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.